Welcome back to Magic Class. So in the video நம்ம பார்க்க போகிறது Standard 8 Science 12th lesson Atomic Structure and இது வந்து final video. So almost இந்த லெசனில் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா இட் பி வெரி ஈஸி ஃபார் யூ பிகாஸ் வேலன்சிலாம் என்ன, எப்படி அயோன்ஸ்னால் என்ன, ஆனியான்ஸ்னால் என்ன, கேட்டியான்ஸ்னால் என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு then come back to this video. Okay, let's get started. In this video we're going to see chemical formula or molecular formula. ஸோ எது எழுதினாலும் சரி கண்டிப்பாக there will be some kind of rules. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபார்ம் மேலேயே போட்டிருப்பாங்க. ஸோ ஃபில் எவ்ரிதிங் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆர் பிளாக் லெட்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல் தான் ஒரு கெமிக்கல் ஃபார்முலா எழுதும்போது there will be some standard rules for it. ஸோ அது என்ன ரூல்ஸு, எப்படி அந்த லெட்டர்ஸு, எப்படி அந்த ஃபார்முலாஸை எழுதுது அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கெமிக்கல் ஃபார்முலா இஸ் தி ஷார்ட் அண்ட் நோட்டேஷன் ஆஃப் அ மாலிக்யூல். ஒரு மாலிக்யூலோட ஷார்ட் அண்ட் நோட்டேஷன் அப்படின்னா இப்போ வந்து கால்சியம் அப்படின்னா வந்து CALCIUM நம்ம எழுதுகிறோம். பட் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். கால்சியம்னா CA, அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், வெறும் கால்சியம்னா எப்படி, கால்சியம் குளோரைட்னா எப்படி, அலுமினியம்னா எப்படி, அலுமினியம் குளோரைடு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அலுமினியம் நைட்ரேட்டு, அம்மோனியா, இது எல்லாமே எழுதுறதுக்கு there will be certain set of rules. So those rules only we're going to see now. It shows the actual number of atoms of each element present in a molecule of a substance. ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக அது சொல்லும். ஸோ சர்டன் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன? Step 1. First, write down the symbols of elements or ions side by side so that the positive radical is on the left and negative radical is on the right hand side. ஸோ நம்ம அயான்ஸ்னால் ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஆனையான்ஸ்னால் என்ன, கேட்டையான்ஸ்னால் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ்னால் என்னன்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இல் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பாசிட்டிவ் ரேடிக்கலோ பாசிட்டிவ் அயனை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும், நெகட்டிவாக இருக்கிற ரேடிக்கலை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது, ரைட் த வேலன்சிஸ் ஆஃப் த டூ ரேடிக்கல்ஸ் above their symbols to the right in the superscript. சூப்பர்ஸ்கிரிப்ட்னா மேலே, சரியா? ஸோ அதோட வேலன்சிஸை எழுதணும். Next, reduce the valencies to the simplest ratio if needed. Otherwise, interchange the valencies of the elements. இப்போ 2, 4 அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டுமே 2 டேபிள்ஸில் தான் இருக்கும். ஸோ அதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்ன இருக்கும், 1, 2 அப்படின்னு எழுதணும். ஒரு வேளை எதுவுமே இல்லை, அதுக்கு மேலே உங்களால் சிம்பிளிஃபை பண்ண முடியலைன்னா அந்த வேலன்ஸியை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும், சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே அடுத்தடுத்து வரும்போது எப்படி எழுதுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா it will be very easy for you. However, one appearing on the superscript of the symbol is omitted. ஸோ மேலே நான் என்ன சொன்னேன், 2, 4னு எழுதுகிறோம். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 1, 2னு எழுதுகிறோம். ஸோ அந்த 1ங்கிறது அண்டர்ஸ்டுட். ஸோ எந்த இடத்துலையுமே சரி, மேக்ஸ்னாலையும் சரி 1ன்றது நம்ம எழுத மாட்டோம். ஸோ 1 இஸ் அண்டர்ஸ்டுட். அதனால் அந்த இடத்துல 1 மட்டும் எழுத மாட்டோம், 2 மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கால்சியம் குளோரைடோட கெமிக்கல் ஃபார்முலா இங்கே எழுதுகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கால்சியம்க்கு என்ன சிம்பிள், CA, குளோரினுக்கு என்ன சிம்பிள், Cl. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதணும்னா ரைட் த பாசிட்டிவ் ரேடிக்கல் அண்ட் தென் தி நெகட்டிவ் ரேடிக்கல். நீங்கள் பார்த்தோம்ல ஸ்டெப் 1 பாருங்கள், பாசிட்டிவ் ரேடிக்கல் ஆன் த லெஃப்ட் அண்ட் நெகட்டிவ் ரேடிக்கல் ஆன் தி ரைட். ஸோ கால்சியம் அண்ட் தென் குளோரின் CaClன்னு எழுதிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டெப் 2ல் வேலன்சிஸை எழுதணும் ஆன் தி சூப்பர்ஸ்கிரிப்ட். சூப்பர்ஸ்கிரிப்ட்னா டாப்பில் வந்து வேலன்சிஸ் எழுதணும். ரைட் த வேலன்சிஸ் ஆஃப் தி கால்சியம் அண்ட் குளோரின் above this symbol. ஸோ மேலே எழுதியிருக்காங்க அதோட வேலன்சிஸ் 2, 1ன்னு எழுதியிருக்காங்க. மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், ஃபைனலி இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு மூணாவது ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இங்கே வந்து இருக்கிறதே 2, 1. ஸோ இது ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால் இன்டர்சேஞ்ச் பண்ணி. ஸோ இங்கே இருக்க 2 இந்த சைட் போயிடும், இங்கே இருக்க 1 இந்த சைடு வந்துடும். 1 இஸ் அண்டர்ஸ்டுட், அதனால் 1 எழுத வேணாம். ஸோ CaCl2 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ அதே போல் ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க. மெக்னீஷியம் குளோரைடுக்கு என்ன வரும், சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணி அதோட சிம்பிள்ஸ் எழுதி மேலே வேலன்சி சூப்பர்ஸ்கிரிப்டில் எழுதி if you are able to simplify it, otherwise interchange and write it and omitting the 1. Next one is naming the chemical compounds. A chemical compound is a substance formed out of more than one element joined together by chemical bonds. Such compounds have properties that are unique from that of the elements that are formed. While naming these compounds, specific ways are followed. These are given below. So what did they say here? A chemical compound is a substance formed by
one or more element join together. So ஒரு chemical bonding, ஒரு bondingனால வந்து தான் நிறைய elements join together and they form a new substance. So ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து will be very unique. அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் which will be different from the others. So அதை நேம் பண்ணும்போது you have to follow some rules. In naming a compound containing a metal and non-metal. ஸோ ஒரு காம்பவுண்டை வந்து நீங்கள் நேம் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு மெட்டல் இருக்குது, ஒரு நான் மெட்டல் இருக்குது. அப்படி இருக்கும்போது மெட்டல் இஸ் ரிட்டன் ஃபர்ஸ்ட் அண்ட் த நான் மெட்டல் இஸ் ரிட்டன் நெக்ஸ்ட், ஆடிங் த சஃபிக்ஸ் IDE. ஓகே, ஸோ மெட்டல் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு, நெக்ஸ்ட் வந்து வில் பி நான் மெட்டல். ஸோ சோடியம் குளோரைடு அண்ட் அந்த சஃபிக்ஸில் வந்து கடைசி வந்து IDE ஆட் பண்ணிக்கணும். சில்வர் bromide. Okay, next one, naming a compound containing a metal, a non-metal and oxygen. So அங்கே ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல் மட்டும் தான் பார்த்தோம். இங்கே அடிஷ்னலாக ஆக்சிஜன் வேறு இருக்குது. ஸோ the name of the metal is written first, non-metal with oxygen is written next, adding the suffix ate வந்து ஆட் பண்ணணும். For more atoms of oxygen or ITE for less atoms of oxygen. நிறைய ஆக்சிஜன்ஸ் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா சஃபிக்ஸில் ATE போடணும், இல்லை கம்மியான ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா சஃபிக்ஸில் ITE ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் Na2SO4, என்னன்றது நமக்கு தெரியும் சோடியம், SO4ன்றது வந்து சல்ஃபேட். ஸோ இது வந்து மோர் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அதனால் 8ன்னு போடுவோம், இல்லைனா அங்கே சல்ஃபைடுன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து சோடியம் நைட்ரைட், ஸோ லெஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன், ஸோ அதனால் ITE ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நேமிங் அ காம்பவுண்ட் கண்டெய்னிங் 2 நான் மெட்டல்ஸ் ஒன்லி, வெறும் நான் மெட்டல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதோட என்ன ஆட் பண்ணிக்கிறோன்னா அதோட மோனோவா, டையா, டெட்ராவா, ட்ரையா, பென்டாவா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம் பிஃபோர் த நேம் ஆஃப் தி நான் மெட்டல்ஸ். ஸோ இதில் என்ன பார்த்தோம், 3 டிஃப்ரெண்ட் ஒன்று மெட்டல் அண்ட் another நான் மெட்டல், தென் மெட்டல், நான் மெட்டல் அண்ட் ஆக்சிஜன், அண்ட் ஃபைனலி இல் பி 2 நான் மெட்டல்ஸ். ஸோ இங்கே வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, டைன்றதுனால 2ன்றதுனால அது டை ஆக்சைடு. ஸோ இங்கே வந்து 5ங்கிறதுனால பென்டாக்சைடு. ஸோ நைட்ரஜனில் 2 இருக்கிறதுனால டை நைட்ரஜன் பென்டாக்சைடு அப்படின்ட்டு எழுதுவோம். சரியா? இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இஃப் யூ லேர்ன் திஸ் ஒன்லி இல் பி வெரி ஈஸி ஃபார் யூ இன் யுவர் 10th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் இஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எப்படி இந்த சிம்பிள்ஸ் எழுதுறது, எப்படி வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி அந்த ஒரு கெமிக்கல் ஃபார்முலா எழுதுறதுதான். ஸோ அது ஃபார்முலா மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர், இப்போ கால்சியம் குளோரைட்னா கால்சியம் குளோரைடுக்கு மட்டும் தான் நமக்கு எடுத்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுவே ஒரு ஈக்குவேஷன் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதே தான், ஹைட்ரஜன் ப்ளஸ் வாட்டர் ரெண்டுமே சேர்ந்து என்ன நடக்கும், ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் என்ன நடக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருப்பீங்க, அதை வந்து பேலன்ஸ் பண்ணி எப்படி எழுதுறது, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனாக எப்படி எழுதுறது, இதுதான் உங்களோட பேசிக்ஸே. ஓகே, அந்த பேசிக்ஸ் வச்சு தான் 10th ஸ்டாண்டர்டில் இன்னும் கிளியராக இன்னும் டெப்த்தாக நீங்கள் படிப்பீங்க. So a chemical equation is a shorthand representation of a chemical reaction with the help of chemical symbols and formulas. So a chemical equation ங்கிறது ஒரு shorthand representation. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு shorthand representation தான் ஒரு ஃபார்முலாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை வந்து அங்கே இருக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு நடுவில் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்ன, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்ன. ஸோ ரியாக்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ்னு 2 விஷயங்கள். ரியாக்டன்ஸ்னால இந்த வார்த்தையை மட்டும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ ரியாக்டன்ஸ் ஆர் த சப்ஸ்டன்சஸ் that take part in a chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இடம் பெறுது, ஸோ அது எல்லாமே ரியாக்டன்ஸ். அண்ட் ஃபைனலாக வரதை வந்து தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அந்த ஸ்டெப்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் ரைட்டிங் அ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன், skeletal equation is written. The following are the steps involved in writing the skeletal equation. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை தான் skeletal equation சொல்லுவோம். ஒரு ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளாக அதோட ஃபார்முலாலாம் போட்டு என்ன வருதோ அது வந்து skeletal அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So step 1, write the formula and symbol of each reactant in the left side and join them by a plus sign. ஸோ நான் என்ன சொன்னேன், 2ஆக பிரிக்கிறாங்க இந்த ஈக்குவேஷன். ஆல்ரெடி சொன்னேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட், நடுவில் ஒரு ஆரோ போட்டிருப்பாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியாக்டன்ஸ் எல்லாமே எழுதணும். ஒவ்வொரு ரியாக்டன்ஸையும் பிரிக்கிறதுக்கு நடுவில் ப்ளஸ் சைன் போடணும். செகண்ட் ஸ்டெப், ஃபாலோ தெம் பை அன் ஆரோ which is interpreted as gives or forms. ஸோ இந்த ரியாக்டன்ஸ்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டு ப்ளஸ் சைனால் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஆரோ மார்க் போடணும். ஸோ இந்த ரியாக்டன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஆர் கிவ்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் த ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுதான் தேர்ட் ஸ்டெப். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து
அந்த ஏரோக்கு அப்புறமா வந்துட்டு ரைட் த ப்ராடக்டோட ஃபார்முலா. அண்ட் அதே போல் இப்போ நிறைய ஒன் ஆர் மோர் ப்ராடக்ட்ஸ் இது யூ ஷுட் செப்பரேட் பை அ ப்ளஸ் சைன். If the product is a gas, it should be represented by an upward arrow. ஸோ ப்ராடக்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்ததுன்னா அது அப்வர்ட் ஆரோ போடணும். அண்ட் இஃப் இட்ஸ் ப்ரெசிபிடேட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டவுன்வர்ட் ஆரோ போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெக்னீஷியம் அண்ட் H2SO4 sulfuric acid will give you magnesium sulfate ப்ளஸ் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் கேஸ். ஸோ கேஸுங்கிறதுனால அப்வர்ட் ஆரோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தட் இஸ் அன்பேலன்ஸ்டுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள். மெக்னீஷியம் 1 இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெக்னீஷியம் 1 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் மெக்னீஷியம் 1 இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன் 2 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன் 2 இருக்குது. ஸோ இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அகேன் சல்ஃபர் 1 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் சல்ஃபர் 1 இருக்குது. அண்ட் இந்த சைடில் ஆக்சிஜன் 4 இருக்குது, இந்த இடத்துல ஆக்சிஜன் 4. ஆல்மோஸ்ட் எல்லாமே பேலன்ஸ்டுன்னு சொல்வேன். ஆனால் ஒரு சில ஈக்குவேஷன் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஃபார்முலா எழுதும் போதே பேலன்ஸ் ஆகாது. யூ ஷுட் ரைட் அ நம்பர் பிஃபோர் இட். ஸோ அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் யூல் கெட் யுவர் ரைட் ஆன்சர். ஆனால் இந்த ஈக்குவேஷன் இட் செல்ஃப் இஸ் பேலன்ஸ்டு. ஸோ ஓகே, ஸோ இது வந்து ஸ்கெல்டல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க, பட் ஈவன் திஸ் இஸ் அ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் தான். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு நம்பர்ஸும் முன்னாடி போடாமல் எழுதி ஃபஸ்ட்டு சிம்பிளாக அதோட ஃபார்முலா மட்டும் எழுதி ரியாக்டன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ப்ராடக்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடும் நடுவில் ஒரு ஏரோ மார்க் போட்டிங்கன்னா அதுதான் skeletal or unbalanced equation சொல்லுவோம். Balancing chemical equation according to the law of conservation of mass. Conservation of massல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the total mass of all atoms forming the reactants should be equal to that of the atoms forming the product. இப்போ நான் எப்படி சொன்னேன், மெக்னீஷியம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 இருந்ததுன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே 1 தான் இருக்குது. இப்போ ஒரு வேளை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 இருந்து இதில் வந்து 2 இருந்ததுன்னா ரெண்டு சைடுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு, ஸோ ஆல் த டோட்டல் மாஸ் ஆஃப் ஆல் தி ஆட்டம்ஸ் ஃபார்மிங் த ரியாக்டன்ஸோட மாஸ் எல்லாமே ஈக்குவல் டு தட் ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரியாக்டன்ஸோட மாஸும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ராடக்டோட மாஸும் வந்து சேமாக இருக்கும். திஸ் லா வில் ஹோல்ட் குட் ஒன்லி வென் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் த டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆன் போத் சைட் இஸ் ஈக்குவல். ஸோ இது எப்போ வந்து ஹோல்ட் ஆகும்னா ரெண்டு சைடில் இருக்கிறதும் பேலன்ஸ்டாக ஈக்குவல்டாக இருக்கணும். A balanced chemical equation is one in which the total number of atoms of any element on the reactant side is equal to the total number of atoms of the elements on the product side. இது நான் சொன்னது தான், சரியா? There are many methods of balancing. ஸோ இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இருக்குது, ஃப்ராக்ஷனல் மெத்தட் இருக்குது, ஆட் ஈவன் மெத்தட் இருக்குது, ஆர் சம் ஆஃப் them. While balancing a chemical equation, following points are to be borne in mind. ட்ரையல் அண்ட் எரர்னு பேர் கேட்டாலே நமக்கு தெரியுது. ட்ரையல் அண்ட் எரர்னு ஒவ்வொன்றா போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு கரெக்டாக வந்துடும். ஸோ இது வந்து சின்ன ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் வென் இட் கம்ஸ் டு அ பிகர் ஈக்குவேஷன்ஸ் நம்பர் வந்து அங்கே பேலன்ஸ் ஆகும்போது இட் வில் டேக் அ வெரி 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 லாங் டைம் டு டூ இட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வாட் ஆர் தே? Initially, the number of times an element occur on both sides should be counted. For example, இப்போ நம்ம மேக்னீஷியம் இங்கே பார்த்தோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு மெக்னீஷியம் தான் இருந்திருக்கு. ஒரு வேளை 2 மெக்னீஷியம் இருந்தது செப்பரேட்டட் பை ப்ளஸ் சைன்னா அந்த 2 மெக்னீஷியமையும் கவுண்ட் பண்ணணும். ஸோ இது என்ன பாயிண்ட்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மெக்னீஷியம் இருந்தால் அது 1 மெக்னீஷியம் தான். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மெக்னீஷியம் ப்ளஸ் இன்னொரு மெக்னீஷியம் இருந்தால் அது 2 மெக்னீஷியம் ஆட் பண்ணி 2 மெக்னீஷியமாக நம்ம கவுண்ட் பண்ணணும். அதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க. Point number 2. An element which occurs least number of times in reactants and product size must be balanced first. Least number அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் 1 தான் இருக்குன்னா மெக்னீஷியம் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணோம். அடுத்தது ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த சைடில் 2 இந்த சைடில் 2 இருக்குன்னா அதை வந்து அடுத்த 2, அடுத்தது 3, அடுத்தது 4, எந்தெந்த எலிமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் நம்ம பேலன்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வர எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணோம், அடுத்தது 2 தடவை அக்கற எலிமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணோம். ஓகே, அந்த மாதிரி பண்ணணும். When 2 or more elements occur same number of time, the metallic element is balanced first in preference to non-metallic elements. For example, என்ன சொல்ல வராங்க, இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு லீஸ்ட் அக்கற, அதாவது ஒரு எலிமெண்ட் ஒரு தடவை அக்கர் ஆச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு பண்ணணும், அடுத்தது 2 தடவை அக்கர் ஆகிற எலிமெண்ட்டை பண்ணணும். ஒரு வேளை 2-3 எலிமெண்ட் இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம்ல, இதில் பாருங்கள் மெக்னீஷியம், ஹைட்ரஜன் சல்ஃபேட், ஸோ இதில் வந்து H2SO4 sulfuric acid, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலிமெண்ட்டும் வந்து தே அக்கர் ஒன்லி ஒன்ஸ்.
அப்படி இருக்கும்போது எந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை எடுத்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் வந்து மெட்டாலிக்காக இருக்கிற எலிமெண்ட்டுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ். இஃப் மோர் தென் ஒன் மெட்டல் ஆர் நான் மெட்டல், ஸோ மெட்டல்லே வந்து நிறைய மெட்டல்ஸ் இருக்குது, நிறைய நான் மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ஹையர் மாஸ் இருக்கோ, அட்டாமிக் மாஸ் எது ஹையராக இருக்கோ, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். 4th பாயிண்ட், the number of molecules of reactants and products are written as coefficient. Coefficient அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம்க்கு முன்னாடி ஒரு 2ன்னு போடுறோம், 2mg அப்படின்னு போடுறோம். அந்த 2 அதுக்கு முன்னாடி போடுற நம்பரை தான் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஒரு ஃபார்முலா எழுதுவோம், 4x + 5y = 6zன்னு எழுதுகிறோம். அப்போ அந்த 4x அப்படிங்கிறது 4 is the coefficient of x அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5y, ஸோ 5 is the coefficient of y. ஸோ அதுக்கு முன்னாடி எழுதுகிற நம்பரை தான் கோஎஃபிஷியன்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 5, the formula should not be changed to make the elements equal. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதிட்ட பிறகு அந்த ஃபார்முலாவை நீங்கள் மாற்றவே கூடாது. அங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை மட்டும்தான் மாற்றணுமே ஒழிய ஃபார்முலாவை எந்த விதத்துலையும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், ஃப்ராக்ஷனல் மெத்தட் ஆஃப் பேலன்சிங் மஸ்ட் பி எம்ப்ளாய்ட் ஒன்லி ஃபார் மாலிக்யூல் ஆஃப் an element, not for compound. ஸோ ஃப்ராக்ஷனல் மெத்தட் எப்போ வந்து இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only for molecule of an element. காம்பவுண்ட்க்கு அது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1, ரைட் த வேர்ட் ஈக்குவேஷன். இட்ஸ் சிம்பிள் ஒன். ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வாட்டர் கிடைக்கும். ஸோ ஹைட்ரஜன் எப்படி எழுதுவோம், H2ன்னு எழுதுவோம். ஆக்சிஜன் எப்படி எழுதுவோம், O2ன்னு எழுதுவோம். வாட்டருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபார்முலா H2O. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, செலக்ட். Third step, select the elements which is to be balanced first based on the number of times an element occur. So since ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் தான் அக்கர் ஆகிறதுனால, ஸோ என்ன பண்ணணும், அட்டாமிக்கு மாஸ் நம்ம பார்க்கணும், எதுக்கு வந்து ஹையர் வெயிட் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தான் அதிக ப்ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ டு பேலன்ஸ் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ H2 + O2 will give you H2Oன்னு நம்ம இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, இங்கே பாருங்கள். So this is the skeletal equation, அதாவது unbalanced equation. H2 + O2 will give you H2O. So O2 இங்கே வந்து O தான் preference கொடுக்குறோம். ஸோ O தான் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் O வந்து 2 இருக்குது, ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து Oக்கு கீழே என்ன இருக்குது, எதுவுமே இல்லை, அப்போனா 1 அர்த்தம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 1 இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில் கோஎஃபிஷியன்ட்டுக்கு வந்து 2ன்னு போடணும். ஸோ எப்படி இங்கே பாருங்கள், இப்படி எழுதுவாங்க, கோஎஃபிஷியன்ட்டில் வந்து 2ன்னு போட்டிருக்காங்க. ஓகேயா, ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சா. இப்போ ஆக்சிஜன் வந்து 2 ஆகிடுச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஆக்சிஜன் 2 ஆகிடுச்சு. அடுத்து வரப்போகிறது ஹைட்ரஜன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 இருக்குது, ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் 2 × 2 will give you 4 atoms of hydrogen இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் வந்து 4 ஆகிடுச்சு. அப்போனா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கோஎஃபிஷியன்ட், அதாவது ஹெச்சுக்கு முன்னாடி 2ன்னு போட்டிங்கன்னா will be 4. ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2 × 2, number of atoms of hydrogen on the left hand side is 4 and again on the right hand side it is 4. Oxygen பார்த்தீங்கன்னா on the left hand side it is 2 and on the right hand side is also 2. Okay, so this is how you have to write. So first வந்து ஒரு இருக்கிற எல்லா ஃபார்முலாவையும் எழுதிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியாக்டன்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராடக்ட், நடுவில் வந்து ஒரு ஆரோ செப்பரேட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ஸ்கெலட்டல் ஈக்குவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணுங்கள், எத்தனை எலிமெண்ட்ஸ் வந்து அக்கர் ஆகுது, இன்க்ரீஸிங் ஆர்டர். ஃபஸ்ட்டு ஒரு எலிமெண்ட் ஒரு தடவை தான் அக்கர் ஆச்சு அப்படின்னா அந்த எலிமெண்ட்டுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு வேளை இல்லை, ஒரு எலிமெண்ட் வந்துட்டு எத்தனை தடவை அக்கர் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி. அதுவே இல்லாமல் ஒரு எலிமெண்ட் வந்து நிறைய தடவை, ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு தடவை தான் அக்கர் ஆகுதுன்னா மெட்டல் நான் மெட்டல் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. அதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஸோ அட்டாமிக் வெயிட் படி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். Information conveyed by a balanced equation. So what is the information conveyed? A balanced chemical equation gives us both qualitative and quantitative. Qualitative சரி, குவான்டிட்டியாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. It gives us qualitative information, such as name, symbol and formula. ஸோ ஒரு ரியாக்டண்ட்டோட நேம் என்ன இருக்கும், அதோட சிம்பிள் என்ன, அதோட ஃபார்முலா என்ன அப்படி இருக்கும். அதே போல் ப்ராடக்ட்ஸும் பற்றி நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருது. We can also get quantitative. Quantitativeனாலே நம்பர் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், atoms of the reactants that are taking part. Okay, however a chemical reaction
ஆர் கெமிக்கல் ஈக்குவேஷனில் வந்து டஸ் நாட் கன்வே த ஃபாலோயிங். என்னென்ன வந்து கொடுக்குறது இல்லை, என்னென்ன பற்றி அந்த ஈக்குவேஷனில் வந்து வேறு என்ன நமக்கு தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியாக்டன்ட்டோட ஃபிசிக்கல் ஸ்டேட் அது வந்து ஒரு சாலிடா லிக்விடா கேஸாக நமக்கு தெரியாது. அதாவது என்ன ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸு. ஸோ ப்ராடக்ட்ஸ் வேணால் ஒரு சிலதில் வந்து நம்ம எழுதுகிறோம், கேஸ்னால் என்ன, ப்ரெசிப்டேட்னா என்ன அப்படின்னா. சாலிட்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே அங்கே குறிப்பிட மாட்டோம். ஹீட் சேஞ்சஸ், ஹீட் லிபரேட்டட் ஆர் ஹீட் அப்சார்ப். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஒரு ப்ராடக்ட் வருது, அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுதா இல்லை வர ஹீட் அதை அப்சார்ப் பண்ணிக்குதா அப்படிங்கிறத நம்ம ஈக்குவேஷன் பார்த்து சொல்ல முடியாது. அதே போல் இந்த ஈக்குவேஷன், அதாவது இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது அங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குது, என்ன ப்ரெஷர் இருக்குது, என்ன கேட்டலிஸ்ட் அந்த ப்ராசஸை வந்து கொடுத்தாங்க அப்படின்றதையும் நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன், அதாவது ஒரு ப்ராடக்ட் வெளியில் வருதுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப டைல்யூட்டாக இருக்கா இல்லை வந்து கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட்னா கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிடா இல்லை என்ன அப்படின்னு பார்த்து அந்த ஈக்குவேஷனை பார்த்து நம்மளால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம எழுதும்போது அந்த ஈக்குவேஷன்லேயே அந்த என்ன நடக்குதுன்னு மட்டும் தான் தெரியும், பட் ஒரு சில விஷயங்கள் அது கவர் ஆகாது. அது என்னென்னன்றது தான் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து வந்து லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபைனலாக படிக்க போகிறோன்ட்டு நம்ம வீடியோ 1ல் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிவன் ஹியர். Law of conservation of mass, law of constant proportion, law of multiple proportions, Gay-Lussac law of gaseous volume. ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 conservation of mass and constant proportion மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ this is the final topic, law of conservation of mass. The law of conservation of mass which relates the mass of the reactants and product. ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது ரியாக்டன்ஸ் எழுதுகிறோம், ப்ராடக்ட்ஸ் எழுதுகிறோம். ஸோ அந்த இதுக்கு தான் வந்து இந்த law of conservation of mass நம்ம இங்கே படிக்க போகிறோம். And this was stated by French chemist Lavoisier in 1774. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that during any chemical change the total mass of the product is equal to the total mass of the reactants. ஸோ இதை பேஸ் பண்ணி தானே நம்ம ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாரு. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ப்ராடக்ட்ஸ் சைடில் இருக்கிற மாஸும் ரியாக்டன் சைடில் இருக்கிற மாஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் மீன்ஸ் மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய். மாஸ் எப்பவுமே வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஸோ இந்த law is also known as the law of indestructibility of mass. ஓகே, கன்சிடர் த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா. அமோனியா வந்து ஹேபர்ஸ் ப்ராசஸில் தான் பண்ணுவாங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நைட்ரஜன் அண்ட் அமோனியா, அதாவது நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜனும் சேர்ந்து will give you NH3 ammonia. During Haber's process, the total mass of the reactants and the products are exactly same throughout the reaction. So நம்ம வந்து ரியாக்டன்ஸாக கொடுக்குற நைட்ரஜனும் சரி ஹைட்ரஜனும் சரி அதோட டோட்டல் மாஸ் வந்து எப்போவுமே 28 + 6 ஆட் பண்ணிங்கன்னா will give you அந்த 34. ஸோ 34 ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது, இங்கேயும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 34 தானே இருக்குது. ஸோ திஸ் வில் ஆல்வேஸ் பி த சேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன புரிய வருது? Mass is neither created nor destroyed during a physical or chemical change. The law of conservation of mass is proved. Final topic, law of constant proportion. Constant proportion was proposed by scientist Joseph Proust in 1779. He states that in a pure chemical compound, the elements are always present in definite composition by mass. ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், ஒரு பியூரான கெமிக்கல் காம்பவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு டெஃபினட் ப்ரொபோர்ஷன் பை மாஸ் தான் இருக்கும். He observed all the compounds with 2 or more elements and noticed that each of these compounds had the same element in same proportion irrespective of where the compound came from or who prepared it. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து கிடைக்குது. ரெயின்லேயா இருக்கலாம், இல்லை வெல் வாட்டராக இருக்கலாம், இல்லை சீ வாட்டராக இருக்கலாம், இல்லை ரிவராக இருக்கலாம். will always consist of 2 elements, hydrogen and oxygen. வாட்டர்னாலே H2O, அதில் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அது மழை தண்ணியாக இருக்கட்டும், இல்லை வந்து சீலேருந்து கடல் தண்ணியாக இருக்கட்டும், இல்லை வெல் வாட்டராக இருக்கட்டும், இல்லை ரிவர் வாட்டராக இருக்கட்டும், எப்போவுமே அது H2O தான். In their ratio 1:8 by mass. Similarly, the mode of preparation of compounds may be different, but the composition will never change. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அதனால் அதோட காம்போசிஷன் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, அது ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் தான் இருக்கும். அண்ட் திஸ் லா இஸ் கால்ட் as the law of definite proportion or constant proportion. ஓகே, ஸோ இதுதான் இவங்க சொல்ல வராங்க.
ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் பர்டிகுலர் லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இஸ் கம்ப்ளீட். ஸோ ஆல் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், தனித்தனியாக பாருங்கள். முக்கியமாக வேலன்சின்ற வீடியோ பாருங்கள். பார்ட் 2ல் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் வேலன்சி, ஹவு கிளியர்லி டு ரைட் அ வேலன்சி, வாட் இஸ் அ வேலன்சி, அதோட கம்பைனிங் கெப்பாசிட்டி எப்படி எழுதுறது, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபார்முலா எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be more easier for you. Okay students, if you have any doubt, post your queries, I'll get that clarified. Next video la idoda pinadi book pack answers I'll get it solved. Thank you students.